இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 3:5. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கிறோம், தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். நன்மை தீமை என்னவென்று அறிந்து கொள்கிற கனியை மாத்திரம் புசிக்க கூடாது, அப்படி புசித்தால் சாகவே சாவாய் என்று அவர்களை எச்சரித்திருந்தார். சாகவே சாவாய் என்று தேவன் எச்சரித்திருந்தது உடனே மரித்து போகிற மாம்சரீதியான சாவை மட்டும் அல்ல, தேவனோடு உள்ள உறவை துண்டிக்க செய்கிற சாவை குறிக்கிறது. தேவன் மனிதர்களை உண்டாக்கி நன்மை தீமை எதுவாயிருந்தாலும் அவர்கள் எப்போதும் தன்னை சார்ந்திருக்கும்படியான ஒரு கீழ்ப்படிதலை கட்டளையிட்டிருந்தார். ஆனால் பிசாசானவன் தந்திரமாய் ஏவாளை வஞ்சித்து தேவன் புசிக்க கூடாது என்று எச்சரித்திருந்த நன்மை தீமை அறிகிற கனிகளை புசிக்கும்படி செய்தது. அவள் புசித்தது மாத்திரமல்லாமல் ஆதாமுக்கும் புசிக்க கொடுத்தாள். அதனால் அவர்கள் இருவருடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் உலகத்தில் பிரவேசித்து தேவன் கட்டளையிட்டபடியே தேவனோடு கொண்டிருந்த உறவை துண்டித்து உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தார்கள். ஒருவேளை அன்றைக்கு அவர்கள் இருவரும் தேவனை நோக்கி, பிசாசானவன் இதை புசிக்க சொல்லுகிறான், புசிக்கலாமா என்று கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்களானால் பாவம் உலகத்தில் பிரவேசித்திருக்காது, தேவனோடு உள்ள உறவையும் மனிதர்கள் கடைபிடித்திருப்பார்கள். ரோமர் 5:12. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்று சொல்லப்பட்டது போல இன்று நாமும் அப்படியே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து அந்த பாவத்தின் நிமித்தம் தேவனோடு உள்ள உறவை கெடுத்து போகிறோம். எப்படி என்றால், இன்றைக்கு நாம் முடிவெடுக்கிற செய்கிற காரியங்கள் எதுவாயினும் கர்த்தரை கேட்டு செய்யாமல் நாமே தீர்மானித்து செய்கிறோம். எதை செய்தாலும் கர்த்தரை கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தை மறந்து விடுகிறோம். அப்படி செய்கிறதினால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். அது ஒரு பாவம் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாவத்தின் நிமித்தம் நாமாக தீர்மானித்த காரியங்களில் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறோம். அதனால் தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, கர்த்தரை முழுமையாக நம்பு, உன் சொந்த அறிவை சார்ந்து இருக்காதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்துச் செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.